Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா E-Invoice எப்படி ஜெனரேட் பண்றது Tally Primeல for exporter, particularly exporter. ஏன்னா நிறைய கமெண்ட் என்னோட YouTube சேனல்ல வந்து இருந்துச்சு. எக்ஸ்போர்ட்டர் வந்து எப்படி E-Invoice ஜெனரேட் பண்றது Tally Primeல அது பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம E-Invoice எப்படி எக்ஸ்போர்ட்டருக்கு Tally Primeல போகிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணிடணும். பேசிக் லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும் போது எந்த இஷ்யூமே வராது. பேசிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைடில் எங்கள் கம்பெனி கிளிக் பண்ணிங்கன்னா F12 கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனேபிள் GSTS, இதை நீங்கள் ஒரு வாட்டி எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போய் உங்களோட GST நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி E-Invoice அப்ளிகபிள் எஸ் போட்டிருக்கான்றதும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி E-Way பில் அப்ளிகபிள் எஸ் போட்டிருக்கான்றதும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸில் 3 டைப் ஆஃப் இன்வாய்ஸஸ் வரும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ஃபார் எக்ஸம்டட் ப்ராடக்ட், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எக்ஸம்டடாக இருக்கும். ஆர் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் வித் GST, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் வித் GST சப்ளையாக இருக்கும். ஆர் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் வித் LUT ஆர் பாண்ட். நீங்கள் LUT பாண்ட் மூலயமா பண்ணும்போது வெதர் இட் இஸ் அ குட்ஸும் இருக்கலாம் இல்லைன்னா சர்வீஸும் இருக்கலாம். நீங்கள் LUT பாண்ட் மூலயமா பண்ணும்போது LUT இல்லைன்னா பாண்ட் மூலயமா பண்ணும்போது நீங்கள் GST இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸம்டட் ப்ராடக்டா உங்களோட குட்ஸோ இல்லை சர்வீஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் LUT ஆர் பாண்ட் டீடைல், இங்கே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த டீடைல் இங்கே காட்டலைன்னா நார்மலாக உங்களுக்கு காட்டாது. காட்டலைன்னா நீங்கள் F12 ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் LUT பாண்ட் டீடைல், இதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைல் இங்கே காட்டும். இங்கே வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட LUT டீடைலை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். உங்களோட LUT வந்து எப்போலேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், LUT ஆர் பாண்ட், அதோட LUT-ஓட நம்பர் ஆர் பாண்டோட நம்பர், அந்த டீடைல் நீங்கள் போட்டு இங்கே சேவ் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட பேசிக் கான்ஃபிகரேஷன். இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் கம்பெனி GST ரேட் அண்ட் அதர் டீடைல், இதுவும் எஸ் கொடுத்து மற்ற டீடைலாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அதாவது உங்களோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 50,000, இன்ட்ரெஸ்ட் ரேட்னா உங்களுக்கு 1 lakh வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கா. அப்புறமா உங்களோட பிரிண்ட் E-Way பில் வித் இன்வாய்ஸ், இதையும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பேசிக் கான்ஃபிகரேஷனை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட பேசிக் கான்ஃபிகரேஷன். அதுக்கப்புறம் லெஜர் என்ன மாதிரி லெஜர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால ஆல்டர் லெஜர்ஸ் போயிட்டு உங்களுக்கு காட்டும். அதாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் சர்வீஸ், இது ரெண்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் லெஜர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சேல்ஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் சேல்ஸ்ன்னு போனீங்கன்னா நார்மலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னு ஒரு ஹெட் கிரியேட் பண்ணிட்டு அது அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கீழே வந்தீங்கன்னா GST அப்ளிகபிலிட்டி இருக்கும், அது நீங்கள் அப்ளிகபிள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் சேல்ஸில் நீங்கள் இந்த HSN சம்மரி, இங்கே HSN டீடைல் கேட்போம். இங்கே வந்து நீங்கள் ஆஸ் பர் கம்பெனி அண்ட் குரூப்ஸ்னு கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபிக் டீடைல் கொடுக்காதீங்க, கம்பெனி அண்ட் குரூப்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஸோ நீங்கள் HSN சம்மரிக்கு அப்புறம் GST ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல், இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்மலாக உங்களுக்கு இங்கே வியூவில் காட்டாது. அப்படி நீங்கள் F12 கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே GST டீடைல், ப்ரொவைட் GST டீடைல், இதை வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். சப்போஸ் இங்கே நோன்னு இங்கே நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டீடைல் எதுவுமே காட்டாது. ஸோ நீங்கள் F12 கிளிக் பண்ணி இங்கே இந்த இடத்துல GST டீடைல் இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருவோம். கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபைட் டீடைல் கொடுக்கணும். என்னன்னா நீங்க இப்ப எக்ஸ்போர்ட் பண்றீங்க அண்டர் எக்ஸம்டட், எக்ஸம்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்க கேட்கும். இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டீடைல் உங்களுக்கு காட்டும். இது பாத்தீங்கன்னா பிரான்ச் அவுட்வர்ட், லோக்கல் சேல்ஸ் எக்ஸம்டட், இன்டர்ஸ்டேட் எக்ஸம்டட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸம்டட், இதுதான் உங்களுக்கு அப்படி இருக்கும். இல்லைன்னா எக்ஸ்போர்ட் LUT ஆர் பாண்ட் மூலமா நீங்க சேல் பண்ணுவீங்க. இது ரெண்டும் எக்ஸ்போர்ட்டுக்கு. அது இல்லாமல் சேல் டு SEZ zone எக்ஸம்டட், சேல் டு SEZ zone LUT and bond, IC சேல்ஸ். ஸோ இதெல்லாம் அதர் டைப் ஆஃப் சேல்ஸ். ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த ரெண்டு தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் சேல் பண்ணுறீங்க அண்ட் LUTனா LUT நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் GST ரேட் எதுவுமே வராது. கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் தான், குட்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்க. ஸோ இது உங்களோட சேல்ஸ் லெஜர்.
சப்போஸ் நீங்க எக்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்றீங்க அண்டர் எல்யூடினா எக்ஸ்போர்ட் சர்வீஸ்னு ஒரு ஹெட் நீங்க கிரியேட் பண்ணீங்க. எக்ஸ்போர்ட் சர்வீஸ்னு வரும்போது இங்க HSS மாதிரி இங்கேயே நீங்க கொடுத்துடணும். சேல்ஸ்னு வரும்போது ஏன் கொடுக்க கூடாதுன்னா நீங்க சேல்ஸ்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அங்க வந்து நீங்க HSN வைஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குட்ஸ் வந்து நீங்க ஒரே டைம்ல எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு HSN கோட் வரும். பட் சர்வீஸ்னா ஒரே HSN தான் வரும். ஸோ நீங்க இங்கே HSN இங்கே டைரக்டா இங்கே கொடுத்துக்கலாம். சேல்ஸ்னு வரும்போது இங்க HSN கொடுக்காம ஆஸ் பர் கம்பெனி குரூப் கொடுத்துட்டு அந்த ஐட்டம் வைஸ் நீங்க HSN கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐட்டம் வைஸ் தான் நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது போடுவீங்க குட்ஸுக்கு. பட் சர்வீஸ்க்கு ஐட்டம் வைஸ் நம்ம போட போகுது. அப்போ வரும்போது நீங்க இங்கேயே உங்களோட HSN சமி அந்த சர்வீஸ்க்கு ரிலேட்டடான HSN டீடைலை இங்கேயே நீங்க கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட் டீடைல் இதுலயும் நீங்க என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்டட் அண்டர் எல்யூடியா இல்ல டைரக்டாவே எக்ஸாம்டட். ஸோ பட் அண்டர் எல்யூடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ அண்டர் எல்யூடி கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்ளை இது வந்து எக்ஸ்போர்ட் சர்வீஸ்னால சர்வீஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களோட ஹெட் எக்ஸ்போர்ட் சேல்ஸும் எக்ஸ்போர்ட் சர்வீஸும் இந்த லெஜர்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிளைண்டோட லெஜர் யாருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் சேல் பில் பண்ண போறீங்களோ அந்த லெஜர்ஸும் எப்படி நம்ம பேசிக்கா கரெக்டா கிரியேட் பண்றதுன்றத பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணாதான் நீங்க எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. ஏன்னா எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்வாய்ஸும் உங்களுக்கு கரெக்டா வரணும்னா பில்லும் கரெக்டா வரணும்னா இந்த ஹெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா எரர் இல்லாம உங்களோட இன்வாய்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இங்க நான் சாம்பிள் 2 கம்பெனிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நம்பர் 1. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹெட் வந்து சென்ட்ரி டேட்டாஸ். ஸோ அவங்களோட அட்ரஸ் நீங்க கம்ப்ளீட் அட்ரஸ் போடணும். நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக ஒரு யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்குன்னா அந்த கம்ப்ளீட் அட்ரஸை போடுங்க. நான் இங்க யூஎஸ்ஏன்னு ஷார்ட்டா போட்டுருக்கேன். இங்க ஸ்டேட்னு வரும்போது எந்த ஸ்டேட் உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டேட் தெரியுதுன்னா அந்த ஸ்டேட்டை நீங்க போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா அண்டர் கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இது நீங்க போடணும். ஜிஎஸ்டி டீடைல் எதுவும் வராது. கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணுங்க. ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் சேல்ஸ் ஹெட் கிரியேட் பண்ணியாச்சு, கிளைண்டோட லெஜரும் கிரியேட் பண்ணியாச்சு, பேசிக் கான்ஃபிகரேஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ டைரக்டா இன்வாய்ஸ் வந்து போறதுக்கு போயிடலாம்.